சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, உங்க எதிரி யாரு அப்படின்னு கேட்டா நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு சில நபர்களை சொல்லுவீங்க. இவனாலதான் வாழ்க்கை போயிடுச்சு, இல்ல இவனாலதான் வாழ்க்கை அத்தனையும் தொலைச்சேன் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்களை ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸ்கூல்ல எதிரி யாரு, ஒர்க் பண்ற இடத்துல எதிரி யாரு, ஃபேமிலிக்குள்ள எதிரி யாருன்னு எல்லா இடத்துலையும் பிரிச்சு 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 வச்சிருப்போம். ஆனா உண்மையிலேயே அவர்கள் எல்லாம் எதிரிகளா அப்படின்னு கேள்வி கேட்டா நான் சொல்லுவேன் இல்லை அப்படின்னு. அப்போ வாழ்க்கைய நிலை கொலைய தடுமாற வைத்த எதிரி யார்? இவன் தான் மிக மிக முக்கியமானவன். இவன் ஒருத்தனாலதான் சுத்தியும் எதிரிகள் முளைத்தார்கள் அப்படின்னா நம்ப முடியுதா? அதான் உண்மை. என்னைக்குமே முழு பதிவை கேளுங்க. பாதியில கேட்டாலோ பார்த்தாலோ புரியாது. அப்ப எல்லோருக்கும் ஒரு எதிரி. யார் அவ அப்படின்னா நம்மளுடைய சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறின்ற ஒரு எதிரி நம்ம கிட்ட வந்து நம்மளை பாடாப்படுத்தி எடுக்கிறா. நம்மளை நல்ல சிந்தனைகளை செய்ய விடாம, நல்ல செயல்களையும் செய்ய விடாம, நல்ல விதமான எந்த விதமான முயற்சியையும் செய்ய விடாம இவன் தடுக்கிறான். இதை நம்ப முடியுதா? நம்ம சுறுசுறுப்பா இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில தோல்வி அடையல. அப்போ நமக்கு எதிரிகள் அப்படின்றது யாரும் இல்லை. ஆனா இன்னைக்கு வாழ முடியாம கஷ்டப்படுறோம். ஏன்னா நிறைய காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கணும். அதன் மூலமா நம்மளை யார் யாரெல்லாம் கேள்விகள் கேட்டார்களோ அவர்களை எல்லாம் ஒரு எதிரிகளாக நினைத்தோம், வாழ்ந்தோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த எதிரிகளோட தொல்லை தீரலன்னு நம்ம புலம்புறோம். ஒரு சாய்ராம் சொன்னாங்க, போறவன் வரவெல்லாம் எனக்கு அறிவுரை சொல்றான். எஸ், உண்மை. நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா போறவன் வரவெல்லாம் பாராட்டுவான். நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா போறவன் வரவன் எல்லாமே நம்மளை எந்த அளவுக்கு கீழ்த்தரமா நடத்தணுமோ அதை நடத்துவான். ஏன்னா அது அவருடைய இயல்பு நிலை. அப்ப நாம இதையெல்லாம் உணர்ந்து நம்ம பாதையை சரி பண்ணணுமா இல்லையா? இப்ப கூட ஒரு சாய்ராம் சொன்னாங்க, 4 மணிக்கு எழுந்திருக்க முடியாது, 7 மணிக்கு 7 மணி இல்லை 8 மணிக்கு ஆரத்தி எடுக்கலாமா? இந்த கேள்விகள் நார்மலாக வருகிறது. சச்சரித்திரம் புக்கு ஒரு சாப்டரும் 6 பக்கம் 7 பக்கம் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் இல்ல, ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை படிக்கலாமா? இதெல்லாம் சும்மா நான் சொல்லல, நிஜமாவே சந்தேகம் நம்ம அன்பேசாய் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்குது. ஆனா சந்தேகம் கேட்டவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய துன்பமும் ரொம்ப ரொம்ப மோசமானது. எனக்கே இவங்க எப்படி இதை மீண்டு வருவாங்க அப்படின்ற அளவுல இருக்குது. அதுக்காக நான் நம்பிக்கை வைக்காமலாம் இல்லை, நம்பிக்கை வைக்கிறேன். அப்ப ஏதாவது நம்ம சைடுல செயல்படணும்ல. செயல்படாமலே பிரச்சனை தீருமா அப்படின்னா தீராது. அப்போ அடிப்படை காரணமா இருப்பது ஒன்னே ஒண்ணுதான், அது நம்மளுடைய சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனத்தினால மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை தொலைத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்த்து பேசுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே நம்ம எப்படி பதில் சொல்றோம்? திமிரா, வெறுப்பா, வேலை பார்த்துட்டு போ அப்படின்ற அளவுல நாம அவங்கள கேவலப்படுத்துறோம். அப்ப கேவலப்படுத்தவங்க கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்க முடியுமா? முடியாதா? முடியாது. ஆனா ஹெல்ப் கேட்க வேண்டிய சிச்சுவேஷனும் நமக்கு அமையுது. அப்போ அன்னைக்கு அவ்வளவு தூரம் பேசின, இன்னைக்கு என் முன்னாடி கேள்வி கேட்பியா அப்படின்னு அவர்கள் துரத்துறாங்க. நீங்களும்
ஏகப்பட்ட துன்பத்துல மனசுல சுமந்துக்கிட்டு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம கடவுள் கிட்ட வரீங்க. கடவுள் கிட்டையாவது உங்க பிரச்சனையை தீர்க்க முடியுதுன்னா அங்கேயுமே இல்லை. அப்ப எங்க ஆரம்பிச்சது? நம்மளுடைய சோம்பேறித்தனத்தினால. நான் சொன்னதால நீங்க அக்செப்ட் பண்ணணும்னு நான் சொல்லல, பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 20ல இருந்து 30 உங்க வயசுல நீங்க எப்படி இருந்தீங்க? அதை பொறுத்து தான் 30க்கு மேல, 40க்கு மேல, 50க்கு மேல. ஸோ 20 to 30ஸ்ல நம்ம அளவுக்கு மீறின ஒரு சோம்பேறித்தனத்துல இருந்தவங்களால 40+ மேல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ். ஏன்னா இன்னைக்கு ஒரு வாழ்க்கை செட்டப் அமைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முடியல. ஏதாவது இடத்துல ஒரு பெரிய குறை இருக்கு, அதை நம்மளால சரி செய்ய முடியல. அதை சரி பண்ணணும்னு நினைச்சாலும், அந்த சக்தி நம்ம கிட்ட இருந்தாலும், அந்த சக்தி நமக்கு புரிஞ்சாலும் அதனால எந்த யூஸும் இல்லை. அப்போ உடல் ரீதியாக நீ ஓய்வுக்கு உழைக்கும் காலத்துல போகும்போது, ஓய்வு காலத்துல உழைக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் என்பதை நீ ஏன் முடிவு பண்ணல? ஓய்வு பெறும் காலத்துல ஓய்வுல இருக்கணும். உழைக்க வேண்டிய காலத்துல உழைக்கிற நேரத்துல நாம உழைச்சுதானே ஆகணும். சரி, இவங்களுக்கு எப்படி அப்படின்னா, இந்த பணத்தை சேர்த்து வச்சு சில பேர் அந்த சொத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்களே, அவங்க கதை இதுக்கு மேல. உழைக்க வேண்டிய வயசுல உழைக்கல, உழைக்கணும்னு அவசியம் இல்லை, உழைக்கல, எஸ், லாஜிக். ஆனா ஆஃப்டர் 40ஸ்ல ஏகப்பட்ட வியாதிகள், ஏகப்பட்ட நோய்கள், ஏகப்பட்ட தடுமாற்றம், ஏகப்பட்ட மறதி, ஏகப்பட்ட வெறுப்பு. கையில காசு இருக்குது, பணம் இருக்குது, ஆனா நிம்மதி இல்லை, நோயோட வந்துட்டு இருக்கா. அப்போ எந்த நேரத்துல எதை நீங்க செய்யலையோ அதை நீங்க செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீர்கள். அப்போ கடமைய நீங்க செய்யாம ஓபி அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா, நல்ல ஓய்வுல இருந்தீங்கன்னா, ஓய்வெடுக்கும் காலத்துல நீங்க 10 மடங்கு வேலை செய்யக்கூடிய நிலை ஏற்படும். 60க்கு மேல எல்லாம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா தியானம் பண்ணக்கூடிய வயசு. அப்படி இருக்கோமா? தலைக்கு மேல பிரச்சனைகள் ஏறுது. பையன் சரியில்லை, பேரன் சரியில்லை, பேத்தி சரியில்லை, புருஷன் சரியில்லை, மருமக சரியில்லை, எல்லாரும் சரியில்லை. அப்ப ஆரம்பத்துல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்காம விட்டதால, பொறுப்பேத்துக்காம இருந்ததால இன்னைக்கு அடி மேல அடி விடுது. அது நமக்கு மிகுந்த பாதிப்பையும் அது ஏற்படுத்துகிறது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்மளால எதையுமே செய்ய முடியாத நிலைமைக்கு நம்ம போறோம். அதுதான் இங்க நடக்குது. சோ இதுல இருந்து மீள்வதற்கு பல வழிகள். முதல்ல எழுந்துருங்க, ஒரு அடி எடுத்து வைங்க. உழைப்பதற்கு வழிகள் என்ன இருக்குதுன்னு பாருங்க. எவ்வளவு முடியுதோ அவ்வளவு உழைச்சிடுங்க. மறுபடியும் சோம்பேறித்தனத்தினால கோட்டை கட்ட முடியாது. கட்டின கோட்டைய விடத்தான் முடியும். சாயப்பட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு முழுக்க முழுக்க இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஏதோ ஒரு வழியில உணர்த்துறாரு, இந்த வழியிலையும் அவர் உணர்த்துகிறார். ஸோ இங்க 20ல 30ல 40ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தெளிவா இருந்துக்கோங்க. இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 48 நாள் மாயுத்தா, இதுல பல விதமான வாய்ப்புகள் இங்க இருக்குது. அதை பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காததும் உங்களுடைய கையில தான் இருக்குதுன்றதை மறந்துடாதீங்க. இது போல இன்னொரு சாய்ராமுடைய மிராக்களும் நம்ம இங்க பார்த்தாகணும். 42 வயசு அவங்களுக்கு, 42 or 43 சரி தெரியல, 40 to 45. இது வரைக்கும் அவர் உழைக்கவே இல்லை. அவங்க அம்மா அப்பா காலத்துல இருந்து அவங்க இருந்தாங்க, வந்தாங்க, போனாங்க. அவங்க அப்பா ஏதோ வேலை பார்த்து
இவருக்கும் இல்லாம இவரோட குடும்பத்துக்கும் சாப்பாடு போட்டாங்க. அவங்க அப்பா தவறிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல, ஏது பண்றதுன்னு தெரியல. கண்டிப்பா கடுமையான முயற்சி மூலமா நான் உழைப்பேன்னு சொல்லி 6 மாசத்துக்கு முன்னாடி அவர் சபதம் ஏற்றுக்கொண்டார் சாயப்பா முன்னாடி. ஏற்றுக்கொண்டதன் விளைவு இன்னைக்கு அழகான ஒரு மெக்கானிக் ஷெட்டு வச்சு 3 பேரை வேலைக்கு வச்சு நம்ம அன்பே சாய் ஒர்க் ஷாப் அப்படின்ற நேம்ல புதுக்கோட்டையோ ஏதோ ஒரு ஊரு, சரி ஞாபகம் இல்லை, அந்த ஊர்ல சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. சோ என்ன சொல்றேன்னா, ஒரு டைம்ல வந்த வாய்ப்பை நம்ம நிராகரிச்சிட்டோம், புரியாம நிராகரிச்சிட்டோம். இப்போ புரியக்கூடிய தன்மையில கடவுள் ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கிறாரு, அதை அவர் பயன்படுத்தினாங்க. ஸோ நீங்க எத்தனை பேர் அதை பயன்படுத்துறீங்க அப்படின்றது எனக்கு தெரியலைங்க சீரியஸா. ஏன்னா இப்ப வரைக்கும் நம்ம காரணத்தை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்க்கையில வாழ முடியாம இருப்பதற்கு என்னென்ன காரணங்களை அடுக்க முடியுமோ நம்ம அடுக்கிக்கிட்டே தான் இருக்கோம். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வாழ்க்கையை கெடுக்க முடியுமோ கெடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு ஆரத்தி எடுக்க முடியல, ஒரு சச்சரிதம் எடுக்க முடியல, படிக்க முடியல. பட் அது 1/2 மணி நேரம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான உங்க வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு பணியை கூட நம்மால செய்ய முடியல அப்படின்னா, இதை விட கடினமான ஒரு உழைப்பை நம்மால உழைக்க முடியுமா? இதை விட கடினமான ஒரு முயற்சியை நம்மள எடுக்க முடியுமா? இதெல்லாம் நீங்க கேள்விகளை கேட்டுக்கோங்க. கேள்விகளை கேட்க கேட்க கேட்கதான் பதில்கள் வரும். சோ நீங்க திருந்தாம வேற எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது. இங்க யார் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கடவுள் பல விதத்திலையும் அனுசரணையா இருக்கிறாரு. அவங்க மேல அக்கறையும் எடுத்துக்கிறார், ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் சாய்ப்பா எடுத்துக்கிறார். இதையெல்லாம் யோசிச்சு நீங்க முடிவு பண்ணுங்க, எதை விடணும் எதை விடக்கூடாது. எப்படி அந்த சாய்ராமுக்கு ஒரு மெக்கானிக் பட்டற ஷெட்டு இன்னைக்கு 4 பேரை வச்சு வேலைக்கு வாங்குறாருன்னா, அது அவருடைய முயற்சி இருந்ததால கடவுள் அவரை ஆசீர்வதித்தார். நீ நல்லவனா இருக்கிறத பெரிய பெருமையா நினைச்சுக்க வேண்டாம். நல்லவனா இருப்பது தான் இங்க புத்திசாலித்தனம். ஆனா நீ நல்லவனா இருந்தா மட்டும் போதுமா? வேற எதையுமே நீ செய்ய மாட்டியா? நல்லவனாகவும் இருக்கணும், வல்லவனாகவும் இருக்கணும். ஒரு திருடனா, ஏமாத்துறவனா, துரோகம் செய்பவனா இருக்கக்கூடாது. அப்படி சம்பாதிக்கிறவனோட சொத்துக்கள், அந்த சொத்து அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் நன்மை தராது, நிம்மதி தராது. அதனால பாவத்தின் மூலமாக பெறப்பட்ட தொகை அது பாவத்தின் மூலமாகவே கரையும். சோ அவன் வாழ்ந்துட்டான், இவன் வாழ்ந்துட்டான், இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள். அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதான் தெரியும். ஆனா அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா? தெரிஞ்சுக்க முடியாதுங்க. அதற்குண்டான வாய்ப்பெல்லாம் இல்லைங்க. திரும்ப 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 அதை நினைக்க வேண்டாம். நினைக்க வேண்டியதை நல்லதாக நினையுங்கள், நடக்க வேண்டியவை நல்லவையாக இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாய்ப்பாவிற்கு நன்றி. நாங்கள் இனிமேல் சோம்பேறித்தனமாக இல்லாமல், வாய்ப்புகளை தவறவிடாமல், எதிரிகளை வளர்த்து கொள்ளாமல், மிக முக்கியமா இருக்கக்கூடிய அந்த சோம்பேறி என்ற எதிரியை நாங்கள் இன்று முறியடிப்போம். நல்லது செய்ய வந்த சாயப்பாவிற்கு நன்றி. உன்னுடைய வாக்குகளை நாங்கள் நிச்சயமாக கேட்போம். அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் பரிபூரணமாக மனதில் ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் செயல்படுத்துவோம். எங்கள் மீது குற்றம் குறை இருந்தால் எங்களை நீங்கள் மன்னிப்பீராக. எங்களுக்கு பாவ மன்னிப்பை நீர் வழங்குவதற்காக நன்றி. இனி எந்த ஒரு காலத்திலும், எந்த ஒரு நேரத்திலும் எந்த பாவத்தையும் செய்யாமல்
நல்ல பிள்ளைகளாக வாழ்ந்து உங்கள் முன் இருப்பதே எங்களது நோக்கம். எங்களது நோக்கத்தை நீர் நிறைவேற்ற வேண்டும். அதற்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் நீர் இரக்கமாக இருங்கள். நன்றி, நன்றி, நன்றி. நல்ல பிரார்த்தனையை முடிச்சாச்சு. நல்ல ஒரு வாழ்க்கைய நம்ம வாழணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.